திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். துலா ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசிக்கு உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுன்னு பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல போய் உச்சமாக இருந்தார். ஆனால் உச்சமாக இருந்தாலும் வக்ரகதி பெற்றிருந்தார். அப்போ ஒரு உச்ச கிரகம் வக்ரகதி பெறும் பொழுது நீச பலனை அடையும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அது என்ன, எத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் நீசம்தான். அப்போ நீங்க எந்த வேலைகள் செய்தாலும் ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் அதைய ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலோ, ஒருத்தரை பார்க்க போறீங்க, ஒரு விஷயங்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னா அது 13ஆம் தேதி வரைக்கும் வேண்டாம். 13ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் இந்த சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். அதற்கப்புறம் நீங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நீங்க என்ன பண்ணினாலும் உங்களுடைய நிலைகள் என்ன, நீங்க யாரு, எப்படிப்பட்ட உங்களுடைய கேரக்டர் என்ன, எதை நோக்கி உங்க கர்மா வேலை செய்யுது அப்படிங்கிறது எல்லாமே சொல்றது வந்து சுக்கிரன் தான். அப்ப அந்த சுக்கிரன் வலு இல்லாம இருக்கும்போது எதை செய்தீங்கன்னாலும் ஒரு நல்ல பெயர் கிடைக்காது, உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்காது, ஒரு மரியாதை இருக்காது. அப்ப இந்த சுக்கிரன் உச்சமான காலகட்டங்கள்ங்கிறது 13ஆம் தேதிக்கு மேலதான். அப்ப அதற்கு மேல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் அப்படிங்கிறது உண்மை. அப்ப அவரு 8ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா. பொதுவா குரு பாருங்க 8ல மறையும் பொழுது துளாராசிக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு பழி ஏத்துக்க வேண்டியது இதெல்லாமே இருந்திருக்கும். இப்ப குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மே மாசம் உங்களுக்கு 9க்கு வரப்போகிறார். அது வரைக்கும் இந்த சுக்கிரன் இதே இடத்துல இருக்க போகிறார். அப்போ இப்ப மட்டும்தான் வக்ரம், இனி மே வரைக்குமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சத்துலதான் இருக்க போகிறார். அப்ப துளாராசியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு கோல்டன் பீரியட் எப்ப தொடங்க போகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 13ஆம் தேதிக்கு மேலதான் தொடங்க போகுது. இப்போ 6ஆம் இடத்துல பாருங்க, இந்த ராசியில இருந்து 6ஆம் இடத்துல 5 கிரக கூட்டு சேர்க்கை ஏற்படுது. 6ல வந்து கிரகம் இருக்கிறது, அது பாவ கிரகங்கள் இருக்கிறது. எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். இருப்பினும் இந்த கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது கடன், நோய், சின்ன சின்ன ஒரு வம்பு வழக்குகள் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுத்துரும். தேவையில்லாத பேச்சுக்கள், இது மூலமாக ஒரு அவமானங்கள் இதையும் கொடுத்துரும். ஏன் சொல்றேன்னா இந்த மாதம் மட்டும் 3 கிரகங்கள் நீசமாகறாங்க. அதோட சுக்கிரன், ராகு, சனி எல்லாம் பெண் சாபத்தினோட உச்சத்துல போய் உட்கார போகுது. சுக்கிரன் தான் பெண் சாபத்துக்கு முழு காரணம். அப்ப அவர் உச்சமாகி பாவ கிரகத்தோட சேரும் பொழுது இதெல்லாமே பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாகவும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியா ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் யாரும் உங்களுக்கு திருமணம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பணம் இதெல்லாம் சொல்றது செவ்வாய் தான். அவரும் நீசமாகிறார். அப்போ 2 கூடியவர் நீசமானா குடும்பத்துல ரொம்ப கவனமா இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல், பேச்சுல. அதே போல இப்போ வரன்கள் பாக்குறீங்களா, கொஞ்சம் தள்ளி போடுறது. இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் நீசம் தான். நீசம்னா வலு இல்லாம இருக்கார், அவருக்கு பவர் கிடையாது. அவர் என்னதான் நீங்க வந்து அந்த விஷயத்த நீங்க செவ்வாய் கூட விஷயத்த செஞ்சீங்களோ அதை சக்சஸ் பண்ணி கொடுக்க மாட்டார் அப்படிங்கறதா உண்மை. அப்ப செவ்வாய் வந்து உங்களுக்கு நீசமாகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மன வாழ்க்கை, அதாவது கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்கும் ரொம்ப கவனமா இருங்க. கல்யாணம் ஆகாம இருக்கீங்க, வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த 1 மாசம் கொஞ்சம் அமைதியா இருக்கு. வரன்கள் அமையறதுல கொஞ்சம் தடை தாமதங்களோ ஒரு ஏமாற்றங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்க குரு. இயற்கையாவே குரு பத்தி சொல்லிட்டு 8ல இருக்காரு. அடுத்தது சனி. சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க, இந்த ஏப்ரல் மாசங்கும் பொழுது 5ஆம் வீட்டுல இருந்து 6க்கு போறாரு. அப்ப 4 மற்றும் 5ஆம் அதிபதி 6க்கு போகிறார். அப்ப கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். குழந்தைகள் ரீதியான அவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் 2.5 வருட காலங்கள். இருப்பினும் 6ல் சனி இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிக்கலாம். உங்க பேர்ல கேஸ் போட்டா கேஸ் உங்க பக்கம் சாதகமா வர்றது. நீங்க தப்பே பண்ணல, தப்பே பண்ணியிருந்தாலும் என்ன விஷயமாக இருக்கட்டும், தப்பே நீங்க பண்ணியிருந்தீங்கனாலும் கூட அந்த பழிபாவங்கள் எதுவும் உங்களுக்கு வராம இருக்காது. இது தப்பிச்சு கொண்டு வரும். அது வந்து உங்க ஜாதகத்தோட நிலைகளை பொறுத்து. சோ ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் நடந்தால் எந்த விஷயமா இருந்தாலும் தப்பிச்சு வந்துடலாம். அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 9 மற்றும் 12ஆம் அதிபதி, பாக்கியாதிபதினு சொல்றோம். அவர் நீசமாகிறார். இந்த மாதம் முழுவதும் நீசத்துல தான் இருக்காரு. எல்லாத்துக்குமே இப்படித்தான் 3 கிரகங்கள் நீசம் பெருகுது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி அமைப்பு. அப்போ இந்த மாதம் 3 கிரக நீசங்கும் போது எந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுட்டு செய்யாம இருந்தா போதும். அப்ப புதன் யார் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அப்ப அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போறது, உங்க குரு மூலமாக ஒரு கெட்ட பெயர் வர்றது, உயர்கல்வி படிக்கிறத தடை ஏற்படுறது, பயணங்கள் எதுக்கு போறீங்க, எதுக்கு வரீங்க, எதுக்கு பயணம் பண்றீங்க அப்படிங்கறது தெரியாம இருக்கிறது, தேவையில்லாத அலைச்சல், தீர்த்த யாத்திரை போன இடத்துல ஒரு சில ஏதாவது பொருள் தொலைகிறது, குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கும்போது கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுறது, இதெல்லாம் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இந்த மாசம் முழுவதும் புதனும் இங்கதான் இருக்க போறார், செவ்வாயும் இங்கதான் இருக்க போறார். 13ஆம் தேதிக்கு மேல மட்டும் சுக்கிரன் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். அப்ப முழுக்க ஒரு 30% 40% பாத்துட்டீங்கன்னா துலா ராசிக்கு இந்த மாதம்
6 கூட்டு கிரக சேர்க்கை மூலமாக 13ஆம் தேதிக்கு மேல நன்மைகள் நடக்கும். இருப்பினும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பாருங்க, இந்த சேர்க்கையில அவ்வளவு சிறப்பான சேர்க்கை கிடையாது. சூரியன் சனி சேர்க்கை, சூரியன் ராகு சேர்க்கை, சனி ராகு சேர்க்கை, சனி புதன் சேர்க்கை, சூரியனும் சுக்கிரனும் சேர்றது, ராகு சுக்கிரன் சேர்க்கை, இதெல்லாம் வந்து அவ்வளவு ஒரு நன்மைகளை கொடுக்காத சேர்க்கையை சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, துலா ராசிக்கு ஒரு 6ஆம் இடங்கிறதுனால தப்பிச்சுக்கலாம். இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா 12ல வேற கேது இருக்காரு. அதீத ஞானத்தை கொடுத்தாலும் கூட பயணத்தின் மூலமாகவும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்து செய்யுங்க. கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. செவ்வாய்க்குண்டான பலனும் புதனுக்குண்டான பலனும் செய்யாமல் இருப்பது நல்லது. மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் இருக்கு. இந்த மாதம் துலா ஓரளவுக்கு நன்மைகளையும் ஓரளவுக்கு ஒரு 30 to 40% தீய பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. தசாபுத்தி நல்லா இருக்கிறதுனால, நல்லா இருந்தால் ஜாதகத்துல அதை மீண்டும் உங்களுடைய பழைய நிலைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் வரும்பொழுது உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி விலகிரும். 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 5க்கு போயிடுவார். இருப்பினும் மற்ற இந்த மாத கிரகங்கள் ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களை ஆள்வது, நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய திறமைகள் என்ன, உங்களுடைய நிலைகள் என்ன, உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு எல்லாமே சொல்றது செவ்வாய் தான். நீங்க யாரு அப்படிங்கறத ஒருத்தருக்கு பார்த்தோன்னு தெரியணும்னா செவ்வாய் தான். அவர் தான் லக்னாதிபதி, ராசி அதிபதினு சொல்லுவோம். அவர் வந்து 9ஆம் இடத்துல நீசமாகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ராசி அதிபதி நீசமானால் இந்த மாதம் மட்டும் 3 கிரகம் நீசமாகுதுங்க. அப்ப 3 கிரகம் நீசமாகும் பொழுது எந்த நீசம்னா வலு இல்லை, பவர் இல்லை அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப எந்தெந்த கிரகங்கள் நீசமாகுதோ அதனுடைய தன்மைகளை கொஞ்சம் குறைவாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை. அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது உங்களை ஆளக்கூடிய கிரகம் நீசமாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க யாருக்கு என்ன உதவிகள் செய்தாலும் அதோட நன்மைகள் கிடைக்காது. ரொம்ப அமைதியா போறது சிறப்பு. அப்ப அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கிறதால கடனோ நோயோ வம்பு வழக்குகளோ வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதோ, கடன் வாங்கிட்டு அது கடன்னால கொஞ்சம் தலைகுனிவுகளோ, நோய்க்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்யறதோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால இந்த செவ்வாய் வந்து இந்த மாதம் முழுவதும் இங்கதான். அப்ப இந்த மாதம் முழுவதும் நீங்க இருக்கும் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீசத்துல இருக்காரு. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இங்கிருந்து குரு பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் என்ன வந்தாலும் தப்பிச்சுக்கலாம். எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் குருங்கிறது ஒரு கடவுள் தன்மையை, இறைத்தன்மையை கொண்டது. நம்ம கூடவே ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு கிரகம் பேசிக்கிட்டே இருக்கு, நம்ம டக்குன்னு நம்ம இந்த கிராஸ் ஆறோம், எப்படி நம்ம தப்பிச்சோம் அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதான் இந்த குரு பார்வை தான். அப்ப இந்த குரு பார்வை இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் நீசமானாலும் குரு பார்வை இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்து அதுல ஒரு நன்மைகளையோ அல்லது வந்து காப்பாத்தி விடுவார் அப்படிங்கறத உண்மை. ஏன்னா அவர் உங்களுக்கு 2-5 குடையவர். இப்ப பணம், பொருளாதாரம், குழந்தைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் ஓரளவுக்கு சக்சஸ். அடுத்தது பாருங்க சனி பகவான். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நேரடியாக உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு போயிடுறார். அப்ப 4 மற்றும் 3ஆம் அதிபதி சனி 5க்கு போகும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக கவனமா இருக்கணும். இருப்பினும் குலதெய்வம் தெரியல, குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருக்கும். குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இந்த சனி ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா 5க்கு வராரு இல்லையா, சனி எங்க வராரோ அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை விரட்டி அங்க இருக்கக்கூடிய விஷயத்த நமக்கு தெரிவிச்சுட்டு போயிடுவார். இருப்பினும் 5ஆம் இடத்துல பாருங்க 5 கிரகங்கள் கூட்டு சேர்க்கை ஆகுது. இந்த 5 கிரக கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல ஆகும் பொழுது நீ பண்ணு நான் பண்ணு, இந்த கிரகம் வந்து என்ன பண்ணும்னா எப்பவுமே கிரகங்கள் அள்ளி தெளிச்ச மாதிரி இருக்கணும். அப்ப இந்த கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம். அப்ப அங்க கூட்டு கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது கொஞ்சம் குடும்பத்துல பேச்சுல நிதானமா இருக்கணும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா இங்க சுக்கிரன், ராகு, சனி இதெல்லாம் வந்து பெண் சாபத்தின் உச்ச கிரகம். பெண் சாபம் இருக்குது குடும்பத்துல அப்படின்னா இந்த கிரகத்தை பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அங்க கூடவே சூரியன் சனி சேர்ந்து பித்திருதோஷமா வருது. சூரியன் ராகு தந்தை வழி கர்ம தோஷம். அப்ப அதே போல பாருங்க உங்களுக்கு சனி புதன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தோஷங்களை தான் கொடுக்குது. அப்ப அது 5ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு இடம் இல்லை. அப்ப குழந்தைகள் ரீதியாக ரொம்ப கவனமா இருக்கும். இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் கொஞ்சம் மன கட்டுப்பாடு தேவை. ஏன்னா 4ஆம் அதிபதி 5க்கு போற ராகுவோட. அப்ப 4 தான் மனசு. இப்ப இந்த மனசை குலைக்கக்கூடிய விஷயம் இந்த ராகு பண்ணும்.
அப்ப இங்க எத்தனை கிரகம் இருந்தாலும் இங்க ஆக்சுவலா ஒரு ஹீரோயிசம் பண்றது ராகுதான். அப்ப இது இத்தனை கிரகத்தை எடுத்து அந்த ராகு சாப்பிடும். சோ இது சனிக்கு உண்டான பலன், சுக்கிரனுக்கு உண்டான பலன், சூரியனுக்கு உண்டான பலன், புதனுக்கு உண்டான பலன் எல்லாத்தையுமே இந்த ராகு தான் கொடுப்பார். அப்ப கொஞ்சம் 5ல ராகு இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். கெட்ட பெயரோ சில அவமானங்களோ நமக்கே தெரியாத பழிபாவங்களோ வர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். சோ விருச்சிக ராசி குலதெய்வ வழிபாட்டை இது வந்து உங்களுக்கு இந்த 1 மாசம் தான். அதுக்கப்புறம் சூரியன் விலகிரும், ராகு கீழே என்ட்ரி ஆயிடுவார், சனி மட்டும்தான் அங்க இருப்பார், எல்லா கிரகங்களும் விலகிடும். சுக்கிரன் மட்டும் அங்க இருக்கும். ஒரு 2 மாசத்துக்கு மே மாசம் வரைக்கும், மே முடிகிற வரைக்கும் சுக்கிரன் இருப்பார். அது வரைக்கும் மட்டும்தான். மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துல எல்லா கிரகங்களும் அள்ளி தெளிச்ச மாதிரி போயிடுவாங்க. சோ அது வரைக்கும் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னால் பெரிய பிரச்சனைகள் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். பெரிய அவமானங்கள், பெரிய பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு குலதெய்வம் மட்டுமே துணை இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது உங்களுக்கு புதன். இந்த புதனும் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி. அவரும் பாருங்க நீசம் ஆகிறார். அப்ப 8 மற்றும் 11ஆம் அதிபதி நீசம் ஆகும் பொழுது கொஞ்சம் லாபங்களை எதிர்பார்க்காதீங்க. என்ன இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். பெரிய அளவுக்கு லாபங்களை எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கிரன் வந்து இங்க இருக்கார், உச்சமாகி இருக்கார். சுக்கிரன் யார்? உங்களுடைய ஜாதகத்துக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி. அப்போ அவர் அங்கு உச்சமாக இருந்தாலும் வக்ரம் ஆகும் பொழுது, உச்சகிரக வக்ரம் ஆகும் பொழுது நீசத்தன்மையை பெறும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப அவர் 13ஆம் தேதிக்கு மேல நீசத்தன்மையிலிருந்து விலகுகிறார். அப்ப அந்த உச்ச பலனை 13ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா கொடுப்பார். அப்ப 13ஆம் தேதிக்கு மேல வரன் தேடுறது, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போறது, குடும்பத்துல கொஞ்சம் கணவன் மனைவிகள் அந்யோன்யங்கள், இதெல்லாம் 13ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சோ 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. அவர் வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டுல இருக்கிறது ஒரு யோகம். 10 கூட 5 இருக்கும். தொழில் ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னதான் வந்து பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக நடந்துட்டு இருந்தாலும் தொழில் பாட்டு தொழில் ஓடிட்டு இருக்கும். அடுத்தது பாருங்க அந்த 10ஆம் அதிபதி 6க்கு வராது. உச்சமாக அந்த உச்சம்தான். 6ல வந்தா மறைவுன்னு எடுத்துட்டாலும் கூட உச்சமாகி மறையும் பொழுது ஒரு ஏற்றம், உச்சத்துக்குண்டான பலன் ஒரு ஏற்றமும் மறைவுக்குண்டான ஒரு இறக்கம் மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்கும். அப்ப 6ல சூரியன் இருந்தா வயிறு உபாதைகள் கொஞ்சம் வரும். அன்லிமிட்டெட் ஃபுட்டு சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். சூரியன் உச்சமாச்சுனாலே வளர்ச்சி தான். 6ல உச்சமாகும் போது கொஞ்சம் கடனோ நோயோ ஏதோ ஒண்ணு சின்ன ஒண்ணு கிராஸ் ஆயிட்டு இருக்குமே தவிர, மற்றபடி பாத்துட்டீங்கன்னா 12ஆம் அதிபதி 6ல உச்சமாகிறது, மறைவு ஸ்தானாதிபதி மறையிறது, கெட்டவன் கிட்டால் கிட்டிடும் ராஜ்யோகம் வேலை செய்யற மாதிரி உங்களுக்கு பெரிய ஒரு பதவிகளையோ ஒரு வேலை மாற்றமோ ஒரு இடம் மாற்றமோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வீடு மாற்றமோ ஏதோ ஒண்ணு ஏற்படுத்தி கொடுத்துரும். சோ சூரியனை பொறுத்த வரைக்கும் பயம் கிடையாது. ரொம்ப வந்து நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலா பார்க்க வேண்டியது உங்க லக்னாதிபதி செவ்வாய். அவர் தான் ரொம்ப பலம் இல்லாம இருக்காரு. லக்னாதிபதி பலம் இல்லைன்னா இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு பலமாக இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப லக்னாதிபதி இயக்கணும்னா முருகன் தான். செவ்வாய் தான் முருகனுக்கு உண்டானது. எல்லாரும் முருகனை கும்பிடுறத விட செவ்வாய் பலம் இல்லாதவங்க முருகனை கும்பிடுவதுதான் பலமே ஜாஸ்தி. அப்ப செவ்வாய் உங்களுக்கு வந்து முருகனை குறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகம். அப்போ காலையில மாலையில அனுதினமும் இந்த செவ்வாய் அங்க இருக்கிற வரைக்கும் முருகன் வழிபாடு செய்வதும், அதே போல கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வதும், எதற்கு கோவப்படுறோம் ஏன் கோவப்படுறோம்னு தெரியாம கோவப்படுவோம் விருச்சிக ராசி, அதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது கொஞ்சம் சிறப்பான அமைப்பா இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த பலன்கள் நிச்சயமாக பொருந்தி வரும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி இந்த ஏப்ரல் மாசம் வந்துரும். அப்போ சனி 4ஆம் இடத்துக்கு வருகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. பொதுவா பாருங்க, எப்பொழுதுமே 4ஆம் இடங்கிறது மனம், உங்களுடைய செயல்கள், இதெல்லாம் வந்து ஒருத்தர் மனசு நல்லா இருந்தா மட்டும்தான் அடுத்த விஷயத்த நம்ம செய்ய முடியும். அப்போ இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா 4ஆம் வீட்டுல மட்டும் பாருங்க ஒரு 5 கிரகங்கள் கூட்டுச்சேர்க்கை ஆக போகுது உங்க ஜாதக ரீதியா. இது கோச்சாரப்படி உங்க ஜாதகத்துல குரு சனி, அதே போல பாருங்க சுக்கிரன் ராகு, சூரியன் சனி, சூரியன் ராகு, சனி ராகு, இது போல ஏதோ ஒரு காம்பினேஷன் இருந்தாலும் இந்த பலன் கண்டிப்பாக பொருந்தும். அப்போ லக்னாதிபதி மறைஞ்சு நிக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்ப லக்னாதிபதி மறைஞ்சு நின்று 4ஆம் இடம் வலுத்து நிக்கக்கூடிய ஒரு அமைப்பு காட்டுது. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாசம் 3 கிரகங்கள் நீசமாகறாங்க. பொதுவா 3 கிரகங்கள் நீசமாகுது அப்படின்னா வலு இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப எந்த கிரகம் நீசம் ஆகுதோ அந்த கிரகத்தினுடைய விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு போயிடணும். அது என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்ப லக்னாதிபதி குரு மறையும் பொழுது எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருந்து ஹேண்டில் பண்ணணும். இப்பவே நகை கடன், வீட்டு கடன், அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடங்கிறது நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு செலவு செய்யறது, ஒரு வேலையில திருப்தி இல்லாம இருக்கிறது, இதெல்லாமே 6ல குரு இருந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அடுத்தது 2 மற்றும் 3ஆம் அதிபதி சனி போய் 4க்கு நிக்கிறார்.
அப்ப சனி 4ஆம் வீட்டுக்கு 2 கூட ஒரு 4க்கு போகும்பொழுது கொஞ்சம் வீடு சொத்து மனைகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஆனா இருப்பினும் கூட்டு கிரகத்தோடு இருக்கும்போது அந்த இடத்துல அவர் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தும். ஏன்னா சனி ரொம்ப ஸ்லோவான கிரகம். இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அந்த ராகு மட்டும்தான் அங்க வந்து ஹீரோயிசம் பண்ணுவார். எல்லா கிரகமும் ராகுக்கு கண்ட்ரோல் ஆயிரும், கேதுவுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தினுடைய பவரை எடுத்து இந்த ராகு தன்னுடைய ஸ்டைல வெளிப்படுத்தும். இதுதான் ராகுக்கு உண்டான பெரிய பவர். அப்போ 4ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா அவங்க தாயினுடைய ஆரோக்கியம். அப்போ சூரியன் இருக்கும் பொழுதுதான் தந்தை சார்ந்த விஷயங்கள். ஏன்னா தனுசு ராசிக்கு தனுசு லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி சூரியன். அப்ப இந்த சூரியன் 13ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருக்க போறார். அதற்கப்புறம் உச்சமாக போகிறார். அப்ப தனுசு ராசி கொஞ்சம் 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தந்தை விஷயத்துல, பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்துல, உயர்கல்வி படிக்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதற்கப்புறம் 13ஆம் தேதிக்கு மேல உச்சம் ஆகிறார். அதற்கப்புறம் உங்களுடைய ப்ராசஸிங் எல்லாமே சக்சஸ். 13ஆம் தேதிக்கு மேல நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க அந்த விஷயம் எல்லாம் கைகூடி வரும். 9ஆம் இடம், 5ஆம் இடம், பாக்கியாதிபதி, புண்ணியாதிபதி. அப்ப அது ரெண்டுமே ஒரே காம்பினேஷன் வரும் பொழுது நீங்க எதிர்பார்த்த எல்லாமே நடக்கும் அப்படிங்கறதா உண்மை. அடுத்தது பாருங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 மற்றும் 11ஆம் அதிபதி உச்சம் ஆகிறார். இப்போ ஒரு உச்ச கிரகம் வக்ரம் பெற்று நிக்குது. அப்ப எப்பவுமே பாருங்க ஒரு உச்ச கிரகம் வக்ரமானா நீச பலனை அடையும் அப்படிங்கறதா உண்மை. அப்ப அந்த நீச பலனுக்கு உண்டான விஷயம் 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கடன் வாங்குறதோ, நோய் சார்ந்ததோ, பெரிய லாபத்தை எதிர்பார்க்காம இருக்கிறதோ நல்லது. 13ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா அவர் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. அப்ப 13ஆம் தேதிக்கு மேல நிச்சயமாக உங்களுக்கு லாபம் பல மடங்காக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறதுலயும் மாற்றமே கிடையாது. அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் 7-10 கூடையவர். திருமணம் சார்ந்த விஷயங்கள் அவரும் நீசத்துலதான் இருக்காரு. நான் சொன்னேன் இந்த 3 கிரகங்கள் நீசம்னு. அப்ப திருமணம் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம் இதுல எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்யூன்யங்கள் குறையும், கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். இதே புதிய வரன்கள் பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு. இந்த மாதம் திருமணத்துக்கு ஒரு சிறப்பான மாதம் இல்ல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். அப்ப தொழில் ரீதியாக என்ன இருக்கோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகுமே தவிர இதுல இருந்து இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்காது. ஏன்னா ராகுங்கிறது ஒரு வளர்ச்சி கிரகம் தான், ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இருப்பினும் புதன் அங்க நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கறத உண்மை. அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் நீசமாகும். செவ்வாய் யாரு? 5 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த மாதம் முழுவதும் நீசம். 5 தான் அதிர்ஷ்டம். அப்ப கொஞ்சம் குழந்தைகள் 5 அதிர்ஷ்டம், குழந்தை, குலதெய்வம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு செவ்வாய் தான். அப்ப அந்த கிரகம் நீசமாகும் போது கொஞ்சம் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். அதே போல செவ்வாய் நீசமாகக்கூடிய காலகட்டங்கள் தேவையில்லாத பயணங்கள் வரும். அதே போல அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், கொஞ்சம் உடம்பு முடியாம போகும், கொஞ்சம் விரைய செலவுகள் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டதுக்குள்ள ஒரு அதிர்ஷ்டம் இருந்தாதான் அந்த 5ஆம் இடம் இயக்கமே வந்து 5 தான். ஷேர் மார்க்கெட்டுக்கு 5ஆம் இடம் இல்லாம அது இயங்காது. அப்ப அந்த கிரகம் நீசமா இருக்கும்போது கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயம் ட்ரேட் பண்றதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகளோ அல்லது குடும்ப ஒற்றுமை ரீதியாக கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும். அதுவே வந்து உங்களுக்கு செவ்வாய் நல்லது பண்ணி கொடுத்துரும் மேக்சிமம். சோ எந்த கிரகம் நீசமாக இருக்குதோ அதனுடைய தன்மைகளை விட்டு கொடுத்து போவது நல்லது. இப்ப செவ்வாய் நீசமா இருக்குதா, குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வருது, அதை நீங்க விட்டு கொடுத்து போயிடணும். அப்போ புதன் நீசமாகுதா, திருமண வாழ்க்கைக்கு இப்ப நல்ல வரன்கள் வருதா, வந்தாலும் கொஞ்சம் வெயிட்டிங்ல போட்டுறணும். தொழில் ரீதியாக ஒரு புது முயற்சிகள் பண்றீங்களா, ஒரு மாசம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கறத எடுத்துட்டு போயிடணும். அப்ப அதாவது 5 கிரகங்களும் 4ஆம் இடத்துல கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது தாயினுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். மனசு கொஞ்சம் அலைப்பாய் தேவையில்லாத ஒரு எண்ணங்களை கொண்டு போகும். அதுல கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அப்ப வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே 4 தான். கூட்டு கிரகங்கள் ஒரு 2 மாசம் மட்டும் நீங்க கூட்டா இருக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்க ராகு கீழே இறங்கிடுவாரு, சூரியன் அந்த பக்கம் போயிடுவாரு, சுக்கிரன் மட்டும் இந்த மே மாசம் வரைக்கும் 2 மாசம் இங்க இருப்பாரு. சனி ராகு மட்டும்தான் இருக்கும். ராகு உங்களுக்கு மேல கீழே இறங்கிடுவார். மத்த எல்லாமே அவங்க பாட்டுக்கு ரோல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, சுத்தரக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த 2-3 மாதங்கள் மட்டும் இந்த கூட்டு கிரக சேர்க்கையா இருக்கிறதுனால மனசை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும். அப்ப குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வம் 4ஆம் இடங்கிறது உங்களுக்கு பிரசன ரீதியாக குலதெய்வம் 4ஆம் இடம் தான், ஜோதிட ரீதியாக 5ஆம் இடம். அப்ப குலதெய்வ வழிபாடு அதிகமா வச்சுக்கிறது, தெய்வ அணுகிறது, அதாவது ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து உபாசனை பண்ணி அவங்களுடைய மந்திரங்களை ஜெபிப்பது இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொண்டால் இந்த மாதம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோக மாதமாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். என்னாளுடைய ஈஸ்வனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம்.
மகர ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாத பலன் வரும் பொழுது உங்களுடைய இளவை சனி முடிஞ்சிருச்சு. 29ஆம் தேதியே வந்து உங்களுக்கு டோட்டலா உங்களை பிடித்திருக்கக்கூடிய சனி பகவானுடைய தாக்கம் முற்றிலும் விலகிடும். அப்போ 3ஆம் வீட்டுக்கு சனி போயிடுறார். அப்ப ராசிக்கு 3ஆம் இடத்துல பாத்துட்டீங்கன்னா 5 கிரக கூட்டு சேர்க்கை உண்டு. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு 2-3 மாதங்களுக்கு இந்த கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சனி ராகு, அதே போல பாருங்க சுக்கிரன் ராகு, சனி சுக்கிரன், சூரியன் ராகு, சனி புதன், இப்படி கூட்டு கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்துட்டோம்னா இந்த மாதம் மட்டும் 3 கிரகங்கள் நீசமாகறாங்க. செவ்வாய் நீசமாகுது, புதன் நீசமாகுது, சுக்கிரன் 13ஆம் தேதி வரைக்கும் உச்சம்தான். ஆனா உச்சமாக இருந்தாலும் வக்ரகதி அடைகிறார். அப்போ ஒரு கிரகம் அதாவது வக்ரமான கிரகங்கள், உச்சமான கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு சில விதிமுறைகள் உண்டு. அப்ப சுக்கிரன் உச்சமாகி வக்ர நிலை அடையும் பொழுது கண்டிப்பாக நீச பலனை கொடுத்தே தீரும். அப்ப 13ஆம் தேதி வரைக்கும் இங்க சுக்கிரனுக்கு வேலையே இல்லை. ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிரகம். அப்ப நீச நிலைகளை பெறும்போது எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும்? ஜாதகத்துல எப்பேற்பட்ட யோகங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களாக இருந்தாலும் 5ஆம் இடம் வலுத்தாதான் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அப்ப ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு சனி வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்து வந்து அந்த தடைகள் எல்லாமே உடைஞ்சிரும். ஒரு காரியங்கள் நடக்கும். 3ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் அதாவது ஒரு கிரகமாவது 3ல இருந்தாதான் தன் குடும்பத்தை பாத்துக்குவாங்க, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை பாத்துக்குவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சுப கிரகங்கள் இருந்தா. அசுப கிரகங்கள் இருந்தா பாத்துக்குவாங்க, அதை சொல்லி காட்டி நம்மள அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கிற அமைப்பு ஜாதக ரீதியாக உண்டு. அப்போ புதன் நீசமாகுது அப்படின்னா புதன் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி நீசம் பெறுகிறார். அப்ப தந்தை வழியில வரக்கூடியது இதுலதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், அவர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் வரும். அல்லது 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலயும் கடன் வாங்காம இருக்கிறது, நோய்க்கு கொஞ்சம் செலவு பண்றது, வேலையில ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறது, இதெல்லாமே இந்த புதன்னால ஏற்படும். அடுத்தது பாருங்க செவ்வாய் நீசம். செவ்வாயார் உங்க ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி. அவர் நீசமாகும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கும். தந்தைக்காரகன் புதன், தாய்க்காரகன் செவ்வாய், 2 பேருமே நீசமா இருக்காரு. அப்ப தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அவர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் மனக்கவலைகள் ஏற்படலாம். வீடோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது வந்து ஏதாவது ஒரு அதற்கு ஏதாவது ஒரு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. என்ன வருதோ அது இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். பெரிய லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தது குரு வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதி 5ல் இருக்கிறார். குரு வந்து உங்களுக்கு ராசியை பார்க்கும் வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தப்பிச்சு வந்துடலாம் அப்படிங்கறது அமைப்பு. அடுத்தது பாருங்க சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அதாவது 3ஆம் வீட்டுல இருக்கார் 13ஆம் தேதி வரைக்கும். 8 3ல இருக்கிறது, மறைமுகமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். கெட்டவன் கெட்டால் கிட்டும் ராஜயோகம்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க அவர் 4ஆம் வீட்டுக்கு உச்சமாகிறார். அப்ப வீடு சார்ந்ததோ சொத்துக்கள் சார்ந்ததோ திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள். ஏன்னா 8ஆம் இடங்கிறது ஷேர் மார்க்கெட் யோகம். 8-2 இதெல்லாம் ஷேர் மார்க்கெட் யோகம். அப்ப 2ஆம் அதிபதி 3ல போய் ராகுவோட சேருது. 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 13ஆம் தேதிக்கு மேல உச்சமாகுது. சோ அதுல எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சூரியன் இங்க இருக்கிற வரைக்கும் 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன உங்களுக்கு லாஸ் ஆகலாம், அல்லது எதிர்பார்த்தது கிடைக்கலாம், கொஞ்சம் கூட பிறந்தவங்க மூலமாக ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த 5ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமானாலும் 13ஆம் தேதி வரைக்கும் நீச பலன் தான். 13ஆம் தேதிக்கு மேல மீண்டும் சுக்கிரன் ராகுவோட இணைந்து உச்சமாகிற பெரும்பலம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மகாலட்சுமி கடாச்சம்னு சொல்றோம். இப்ப 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். இப்ப நீங்க ஷேர்ல இருக்கிறீங்க அல்லது வந்து ஏதாவது பிட்காயின் இது போல ஒரு ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது, ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வருமானங்கள், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது, ஈஸியா வரக்கூடிய வருமானம் எல்லாமே வந்து 3ஆம் இடம், 8ஆம் இடம், 5ஆம் இடம், 2ஆம் இடம், 11ஆம் இடம் இதனுடைய தொடர்புகள் இல்லாம ஒருத்தர் ஜெயிக்க முடியாது. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா மூல கர்த்தாவாக இருக்கக்கூடியது அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 13ஆம் தேதிக்கு மேலதான் வேலை செய்யுது. அப்ப 13ஆம் தேதிக்கு மேல நீங்க நம்பிக்கையா பண்ணலாம். தசாபுத்தி நல்லா இருந்தால் தாராளமாக நீங்க நினைக்கிறதை விட பெரிய மடங்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ அவரே 10ஆம் அதிபதியும் ஆக இருக்கிற தொழில் வளர்ச்சி. ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப தொழில் நல்லா வளரும். 10ஆம் தேதிக்கு மேல, அதாவது 13ஆம் தேதிக்கு மேல 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது தொழில் ரீதியாக புதிய புதிய முயற்சிகள், தொழில் ஒரு வளர்ச்சி, வருமானம், லாபங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. இருப்பினும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் அங்கதான் இருக்கிறதால பெரிய லாபங்களை எதிர்பார்க்க வேண்டாம். வர்றது கரெக்டா இருக்கும்.
ஏன்னா நிறைய இழந்திருப்பீங்க, 7.5 நிறைய இழந்திருப்பீங்க, நிறைய விட்டு கொடுத்து போயிருப்பீங்க, போனது போகட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கும் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாரு. மறுபடியும் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் இருந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில கொடுக்கும். அப்ப ஈஸியா அதுக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் உங்களுக்கு வந்து அந்த மைண்ட்ல சீக்கிரம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா ஒரு மைண்ட் தாட்டும் உங்களுக்கு இருக்கும். அப்ப இதுக்கு முதல் கை கொடுக்கணும்னா உங்களுக்கு சுக்கிரன் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அதே போல புதன் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும். அப்ப சுக்கிரனும் கொஞ்சம் 13ஆம் தேதி வரைக்கும் நீசம், பாக்கியாதிபதி புதன் இந்த மாதம் முழுவதும் நீசம், லக்னாதிபதி மூலம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க மூவ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய பலன். அப்ப ஜாதக தசாபுத்தி நன்றாக இருந்தால் ஓரளவுக்கு சமாளிச்சு மேல வந்துருவீங்க. தசாபுத்தி சரியில்லையா, கொஞ்சம் மெதுவா மூவ் பண்றது நல்லது. குரு பார்வை ராசிக்கு இருக்குது, குரு வந்து நேரடியாக 9ஆம் பார்வையா பார்த்துட்டு இருக்காரு, பாக்கிய பார்வைன்னு சொல்லுவோம். அப்ப ராசிக்கு அது இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையே செய்து கொடுப்பார் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் இல்லை. சோ மேக்சிமம் மகர ராசிக்கு 13ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் உச்சமானதுக்கு அப்புறம் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்தது, உங்களுடைய இறை வழிபாடு சார்ந்தது, குடும்பம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் 13ஆம் தேதிக்கு மேல நிச்சயமாக செய்து கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த கூட்டு கிரக சேர்க்கை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்க கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிற தைரியம், கொஞ்சம் தைரியத்தை குலைப்பார். கொஞ்சம் தைரியமாக இருந்து செயல்படுத்தும் பொழுது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம். திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கும்ப ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். கும்ப ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரும் பொழுது உங்களுடைய ஜென்ம சனி விலைக்கு மேல போயிடுறார். ஜென்ம சனி விட்டாலே மேக்சிமம் 70 to 80% உங்களுடைய லாக் ரிலீஃப் ஆயிடும். ஜென்ம சனி ரொம்ப பாடாப்படுத்தி ஒண்ணுமே பண்ண முடியாது, 8 திக்கும் லாக்கு தான், எதுவுமே செய்ய முடியலன்ட்டு நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே ஒரு மூழ்கி கிடந்து வீட்லயே இருக்க முடியல, வெளியிலயும் இருக்க முடியல, எந்த சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கும்பராசியை கேட்டு அந்த நபர்களை கேட்கும் பொழுது நமக்கு தெரியும். சோ ஜென்ம சனி விலகி இப்ப அவர் வந்து 2ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதி ஆகி 2க்கு போறார். சோ வந்து இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துல வந்து 3 கிரகங்கள் நீசமாகுது. ஒண்ணு செவ்வாய், இன்னொன்னு பாருங்க சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சமானாலும் வக்ரமாகி 13ஆம் தேதி வரைக்கும் நீச நிலையை அடைகிறார். அடுத்தது பாத்துட்டீங்க உங்களுக்கு புதன். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ராசி அதிபதி அவரே வந்து சனியாகி 2க்கு போறப்போ ஓரளவுக்கு இப்ப இருந்ததை விட ஓரளவுக்கு ஒரு நன்மைகளை வரக்கூடிய நாட்களை செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அடுத்தது பாருங்க 2ஆம் இடத்துல இவ்வளோ கூட்டு கிரகங்கள் சேர்க்கை இருக்குது. பொதுவா ஜாதகத்துல சுக்கிரன் ராகு, சுக்கிரன் வந்து உங்களுக்கு சனியோட சேர்றது, ராகு சுக்கிரன் சேர்றது, சூரியன் ராகு சேர்றது, இது இந்த மாதிரி ஒரு கூட்டு கிரக சேர்க்கை ஏதோ 1, 2 இருந்தாலும் அதை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா 2ஆம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கும்பொழுது உங்களையே அறியாம பேசிடுவீங்க, உங்களையே அறியாம சில குடும்பத்துல பிரச்சனைகளை கொடுத்துரும். ஏன்னா இங்க ராகுதான் பெரிய கிரகம், இருக்கிறது ரொம்ப பெரிய கிரகம் ராகுதான். அப்போ இத்தனை கிரகத்தினுடைய பலன்களையும் இந்த ராகு எடுத்து தன்னுடைய ஸ்டைல வெளிப்படுத்தும். அதுதான் ராகுனுடைய ஒரு பெரிய பியூட்டியே அதுதான். அப்போ ராகு 2ல இருக்கிறப்ப பேச்சு, குடும்பம், பணம், பொருளாதாரம் இதெல்லாம் ஏதோ கொடுத்துரும். ஆனா இருப்பினும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி வேற. அப்போ இந்த வக்ரமான கிரகங்கள் நீசமானால் உச்ச பலனும், உச்சமான கிரகங்கள் நீசமான வக்ர பலன் நம்ம ஒரு விதிகள் போன மாசம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ புதன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நீசமாய் வக்ரமாயிருது. இப்ப அவரும் மறுபடியும் வக்ர நிவர்த்தியாய் நீசமாக போகிறார். இப்ப இதுல சொல்றோம் என்னன்னா புதன் கொஞ்சம் கவனமா இருக்கும். புதன் உங்களுடைய குழந்தை ஸ்தானாதிபதி. அப்ப குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் கவனமா இருங்க. புதன் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், அவமானத்துல சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நீசமாகுது. கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் இது குழந்தைகள் சொல்றேன்னா, சுக்கிரன் ராகு இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கும். இந்த கூட்டுச்சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லை. அப்ப குழந்தைகள் ரீதியாக, குடும்ப ரீதியாக சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகளோ அல்லது மன அலைபாயிரதோ, தன்னையே மீறி சில செயல்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். அதே போல அடுத்தது பாருங்க செவ்வாய். செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதி, தொழில்காரகன். அப்ப தொழில்காரகன் வந்து உங்களுக்கு நீசமாகிறார். அப்ப தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில கொஞ்சம் நீசமாகிறது, தொழில வந்து ஏதாவது ஒரு இடர்பாடுகள், கொஞ்சம் லாபங்கள் வராம இருக்கிறது, கொஞ்சம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வர்றது, இதெல்லாம் இந்த செவ்வாய் கொடுத்துருவார். அவரும் இந்த மாசம் போது இங்கதான் இருக்க போறார். புதன் இங்கதான் இருக்க போறார். அடுத்தது பாருங்க உங்களுக்கு 7க்குடைய சூரியன். சூரியன் மட்டும் பாருங்க 2ல இருந்தார் 13ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது 13ஆம் தேதிக்கு மேல உச்சமாவார். சோ சூரியனை பொறுத்த வரைக்கும் கணவன் மூலமாக, மனைவி மூலமாக ஏதாவது தனவரவு, ஒரு காரியங்கள் நடக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சூரியன் கொஞ்சம் பவரா இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமா எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் 4லதான் இருக்காரு. 2 குடையர் 4ல வீடு, மனை, சொத்துக்கள், ஓரளவுக்கு லாபம், இது எல்லாமே ஓரளவுக்கு, அதாவது 7.5 நடக்கிறதுனால குரு இங்க இருந்தாலும் பெருசா கொடுக்கல. ஆனா தேவைகளுக்காக ஏதாவது ஒண்ணு ரோல் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கறதா உண்மை. அப்ப இந்த மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது தொழில்காரகன் நீசம், குழந்தை ஸ்தானாதிபதி புதன் நீசம். அடுத்தது பாருங்க சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 9ஆம் அதிபதி தாய் மற்றும் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும் 14ஆம் தேதி வரைக்கும். 14ஆம் தேதிக்கு ஒரு உச்சமாகும் பொழுது பண வரவு, பொருள் வரவு, தாய் தந்தையினுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் வருவது, ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது, வீடோ மனைகளோ சொத்துக்களோ வண்டி வாகனங்கள் புதுசா புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பழைய இடம் இருந்தாலோ பழைய வீடு இருந்தாலும் அதை மாத்தலாம், அல்லது ஒரு இடமாற்றம் பண்ணலாம், தொழில் மாற்றங்கள் பண்ணலாம், தாய் தந்தையோட சண்டை சச்சரவு இருந்தாலும் அவங்களோட சுமூகமா போலாம் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் இந்த சுக்கிரன் கொடுக்கும். இருப்பினும் இந்த போல ஏதாவது கூட்டு கிரகங்கள் சேர்க்கை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு 2-3 மாசம் தான் இங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் அள்ளி தெளிச்ச மாதிரி ராகு கீழே இறங்கிடும், சனி மட்டும் தான் அங்க நிற்கும், மத்த எல்லா கிரகங்களும் விலகிடுவாங்க. சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு ஒரு 2 மாசம் அங்கேயே இருப்பார். சோ கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தினால் இந்த கும்பராசிக்கு பேச்சாலையும் அதே போல பணத்தாலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது மட்டும் தான் முற்றிலும் உண்மை. ஏன்னா ஏகதேசமா 5 வருஷமா உங்களை பேசவே விடாம பண்ணிருப்பாரு, நீங்களே அமைதியாயிருப்பீங்க, பேசவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சனி பண்ணிட்டு போயிருப்பார். அதனால பேச்சே உங்களுக்கு கொஞ்சம் குறைவாதான், யாருகிட்ட எப்படி பேசணும், யாருகிட்ட பேசினாலும் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்கும். அப்ப அமைதியை அமைதியை கொடுத்திருப்பாரு. அப்ப லைஃப் ஃபுல்லாவே இந்த ஒரு மாதமும் கொஞ்சம் அதை அப்படியே கடந்த ஒரு 2-3 மாதங்கள் கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தசாபுத்தி நல்லா இருந்தா எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு. தசாபுத்தி சரியில்லைன்னா நான் சொல்வது போல கொஞ்சம் என்னென்ன கிரகங்கள் நீசம்னா வலு இல்லைன்னு அர்த்தம், பவர் இல்லைன்னு அர்த்தம். இப்ப செவ்வாய் பவர் இல்ல, புதன் பவர் இல்ல அப்படின்னா அப்ப அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, குழந்தைகள் தொழில்களில கொஞ்சம் கவனமாக இருந்து குலதெய்வ ஸ்தானத்தை கொஞ்சம் கெட்டியா பிடிச்சு குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை அதிகப்படுத்தும் பொழுது இது வரக்கூடிய ஒரு தாக்கத்தை குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் மாற்றவே முடியாது. வருவதை குறைப்பதற்கு உண்டானது தெய்வ வழிபாடு, அது மட்டும்தான். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரும் பொழுது ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்குள்ள சனி பகவான் என்ட்ரி ஆயிருப்பார். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் 5 கிரகங்கள் கூட்டு சேர்க்கை ஆக போகுது. பொதுவா ஒரு 5 கிரகங்கள் கூட்டு சேர்க்கை ஆச்சுன்னா ரொம்ப மனக்குழப்பங்களை தான் அதிகமா கொடுக்கும். நீ செய்யி, நீ பலனை கொடு, நீ பலனை கொடுக்காதுன்னு இந்த ஏதாவது எப்படி சொல்லுவோம்னா, ஒரு வீட்டுக்குள்ள 5 பேர் பகை கிரகங்களுக்கு வந்திருந்தா அவங்க சண்டை போட்டுக்குவாங்க இல்லைங்களா, அது போல ஒரு அமைப்பான ஒரு கூட்டு சேர்க்கைதான். ஜாதகத்துல சனி ராகு, சுக்கிரன் ராகு, அதே போல சூரியன் ராகு, சூரியன் சனி சேர்க்கை இப்படி எல்லாம் இருக்குது உங்க ஜாதகத்துல அப்படின்னா கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி, சிவன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடையும் கொஞ்சம் இந்த 1 மாதம் அல்லது 2 மாத காலத்துக்கு கெட்டியா பிடிச்சுக்கணும். ஏன்னா ராகு அதற்கு மே மாசம் கீழே வந்துருவாரு, சனி மட்டும்தான் அங்க இருப்பார், சுக்கிரன் 2 மாசத்துக்கு இங்கதான் இருக்க போறாரு, புதன் மாறி வந்துருவாரு. சோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாத கிரகங்களாக இருக்கிறதால ஒரு 2 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் நிறைய அப்படியே ஒவ்வொன்னா அப்படியே ரோல் ஆகும். ஏன்னா ஜென்மசனியா இருக்கிறதுனால. இதே ஜென்மசனி இல்ல அப்படின்னா வர்றது அப்படியே பெருசா வராது. ஜென்மசனியா இருக்கிறதுனால உங்க கர்ம விதிகளுக்கு தகுந்தது போல, தசாபுத்திக்கு தகுந்தது போல, வயதிற்கு தகுந்தது போல இந்த விஷயங்கள் அது கொடுக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. மேக்சிமம் பாருங்க, உங்களுக்கு இந்த மாதம் 3 கிரகங்கள் நீசமாகறாங்க. 1 புதன், அடுத்தது செவ்வாய், சுக்கிரன் உச்சம் ஆனாலும் வக்கரமாக இருக்கும்போது நீச பலனை அடையும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ ராசி அதிபதி கொஞ்சம் பலம் இல்லாம இருக்கார் குரு. அப்ப ராசி அதிபதி பலம் இல்லாம இருக்கும்போது எதை செய்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ராசி அதிபதி பலமாக இருந்தால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கலாம். ராசி அதிபதி கொஞ்சம் பலம் குறைவாக இருக்கிறதால எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்வது என்பது சிறப்பான விஷயமா இருக்கும். அடுத்தது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3, 8 குடையவர். அப்போ இவர் உங்களுக்கு நீசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அவமானங்களை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. 8ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்களோ கொஞ்சம் மனக்கசப்புகளோ, அதே போல பாத்தீங்கன்னா கூட பிறந்தவர்கள் மூலமாக சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜியோ ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதுவும் உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். சுக்கிரன் உச்சம் ஆயிடுறது, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4, 7 குடையவர். தாய், உங்களுடைய ஆரோக்கியம், தாயினுடைய ஆரோக்கியம், கணவர் ஸ்தானம் அல்லது மனைவி ஸ்தானம், இது எல்லாமே புதன் தான் வாங்கியிருக்காரு. சோ இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். திருமணம் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு கம்பல்சரி பாத்துட்டீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் கவனமா இருங்க. திருமணம் ஆகவில்லை அப்படின்னா
கண்டிப்பாக கொஞ்சம் வரன் பார்க்கறது இந்த ஒரு மாசம் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாய் நீசம், குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் நீசம் ஆகிறார். அவரு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி நீசம். அப்ப பேச்சுல, பொருளாதாரத்துல, பண வரவுல நீசம் அப்படின்னா வலு இல்ல, பவர் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீசமான கிரகத்தோடைய தன்மைகளை நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதை விட்டு கொடுத்துட்டு போயிடும். இந்த ஒரு மாசம் தான் இது எல்லாமே. செவ்வாய் இந்த ஒரு மாசம் தான் நீசம், புதன் ஒரு மாசம் தான் நீசம். அப்போ இதெல்லாமே விட்டு கொடுத்துட்டு போறது சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, அப்ப நீங்க மீனராசி நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிருங்க. புதுசா ஏதோ அரேஞ்ச் பண்ணாம இருக்கிறது நல்லது. புதிய வரன்கள் பார்க்காம இருக்கிறது நல்லது. வருதா நல்ல வரனா வரும், ஒரு மாசம் கொஞ்சம் பொறுமையா இருந்து அடுத்த மாசம் அதை வந்து அனலைஸ் பண்றது நல்லது. அடுத்தது சூரியன். சூரியன் ராசிக்குள்ளே இருக்கிறது ஓரளவுக்கு கடன், நோய், வழக்கு, கொஞ்சம் தலைவலி இதெல்லாமே கொடுக்கும். கண் சார்ந்த பிரச்சனைகள். அப்போ சூரியன் அடுத்தது வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு 15ஆம் தேதி போறார், உச்சமாகிறார். அப்ப ஏதோ ஒரு வேலை வாய்ப்புகள், வேலை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகுறது, கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பணம் வர்றது, இதெல்லாமே சூரியன் மூலமா ஏற்படுத்தி கொடுத்துரும். நம்ம ரொம்ப நிறைய சொல்ல போகிறது மீனராசிக்கு அவ்வளவு வந்து ஒரு சிறப்பான விஷயங்களா இல்ல அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. நிறைய சொன்னோம்னா இன்னும் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நாங்களே ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கோம், நீங்க வேற இப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிறது இல்ல. முன்னெச்சரிக்கையா கொடுக்கறது ஒரு சிறப்பு. இந்த கிரகமெல்லாம் நீசமா இருக்குதா, அதோட எதிர்பார்ப்புகள் எதிர்பார்க்காதீங்க, அதுல போய் சிக்கிக்காதீங்க. சிக்கிட்டு மறுபடியும் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. இப்ப மீனராசியை பொறுத்த வரைக்கும் 2-3 மாதங்கள் ரொம்ப 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 அமைதியா இருக்கு. எதுலயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காதீங்க. அனுதினமும் காலை மாலை இருவேளையும் கோயில போய் தரிசனம் பண்ணுங்க. குலதெய்வம், சிவன் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகள், ஏதாவது ஒரு மந்திரங்களை உருவேற்றிட்டு அதை டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இது போல ஏதாவது ஒரு விஷயமா தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அதனுடைய தாக்கங்கள் குறையும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. தசாபுத்தி நல்லா இருந்தா எதையும் எதிர்கொண்டு கொள்ளலாம். தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் மீடியமா கொண்டு போறது நல்லது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.